கோல்டன் குருடன். இவன் பிறந்து குருடனாகவில்லை, இவன் கருவே குருட்டு கருதான். இவன் பிறந்த பிறகுதான் இவன் பெற்றோருக்கே தெரியும் உண்மையாகவே நம் காதலுக்கு கண்ணில்லை என்று. ஒரு நாள் காலையில் அன்றைய உறவிற்காக ஐயா தாயே என போவோர் ஒருவரிடம் எரிகோ வீதியில் நச்சரித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு பக்கம் சலசலப்பு, மறுபக்கம் மயான அமைதி. விசாரித்தான் இயேசு தம் சீடர்களுடன் வருகிறார் என்று. உடனே தாவீதின் மைந்தனே, எனக்கு தயவு கூற மாட்டீரா என மகா சத்தமாய் உச்சரித்தான். எங்களுக்கு வேலை நிறைய இருக்கு, சும்மா அடங்கு என்று சீடர்கள் எச்சரித்தனர். அடங்க மறுத்து அத்துமீறி முன்பிலும் அதிக சத்தமாய் அழைக்கத் தொடங்கினான். இவன் இயேசுவை கண்டு அழைக்கவில்லை, இவன் அழைத்த அழைப்பு இயேசுவை காண செய்தது. இவனை இயேசு கடந்து செல்லும் முன் இவன் ஓசை கடந்து இயேசுவின் காதை துளைத்தது. இயேசு திரும்பினாரா அல்லது இவன் இட்ட ஓசை இயேசுவை திரும்ப செய்ததா என பட்டிமன்றமே நடத்தலாம். ஆனால் நான் சொல்லுவேன், இவர் இட்ட சத்தம் இயேசுவை திரும்ப செய்தது. பிரார்த்தனை என்பது திரும்ப திரும்ப செய்வது மட்டுமல்ல, இயேசு திரும்பும் வரை செய்வதே என்று இப்போது எனக்கு புரிகிறது. அடங்கு அடங்கு என்று அதட்டிய சீடர்களே இயேசு அழைக்கிறார் என்றனர். மேலாடை தூக்கி எறிந்தவனாய் இயேசுவிடம் சென்றான். இவனுக்கு தெரியாது மேலாடை விழுந்த இடத்திலேயே இவன் இருட்டு வாழ்க்கையும் கையேந்தலும் விழுந்துவிட்டதென்று. இயேசு அவனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சற்றேதும் பதட்டமில்லாமல் நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நம் எல்லோருக்கும் தேவை பல இருக்கும், ஆனால் தேவையான தருணத்தில் அதை கூற வார்த்தை வராது. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றவரிடம் சரியாக கேட்டான். பர்த்திமேயு என்றால் மரியாதையின் மகன். புரிகிறது, எனக்கு இப்போது புரிகிறது. கன்ஃபூஷியஸ் கூறியதை நான் இப்படி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கேட்பதற்கு தகுதியானவர் என்று அறிந்தும் கேட்காமல் இருந்து விட்டால் நீ நல்ல ஈகையை இழக்கின்றாய். கேட்பதற்கு தகுதியற்றவர் என்று அறிந்தும் கேட்டால் வார்த்தையை இழக்கின்றாய். இவன் ஈகையையும் இழக்கவில்லை, வார்த்தையையும் இழக்கவில்லை. நாம் கண்ணிருந்தும் எத்தனை வாய்ப்புகளை அற்பமாய் தவற விடுகிறோம். இவன் கிடைத்த வாய்ப்பை அற்புதமாய் மாற்றிவிட்டான். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இவன் குருடன். இது சொல்லோவியத்தின் படைப்பு.